நேற்று கூட ஒரு விரிவான ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார். உயர்கல்வித்துறையின் சார்பாக நான் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டேன். மாண்புமிகு முதலமைச்சரிடம் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டது, விரைவில் வைஸ் சான்சலர் அறிவிக்கப்படுகிற நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் கமிட்டி என்பது விரைவில் ஒரு முடிவுக்கு வரும். இதற்கு முன்னால் 3 பேர் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். ஒன்று கவர்னர் நாமினி, இன்னொன்று சிண்டிகேட் நாமினி, இன்னொன்று கவர்மெண்ட் நாமினி. 3 நாமினிஸ் இருந்தாங்க. ஆனா மிஸ்டர் RN ரவி சார் கவர்னரா இருக்கும் பொழுது ஒன் மோர் UGC நாமினி ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும்னு அது கேட்டார். அது நிலுவையில் இருந்தது. ஆனால் இப்போ இன்னொரு நாமினி, சிண்டிகேட் நாமினி வேண்டும் என்று தமிழக அரசின் சார்பாக வேண்டுதல் வைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு கவர்னர் அவர்கள் அநேகமாக அதற்கு இசைவு கொடுத்ததாகவே நான் கருதுகிறேன். 3 நபர் தேர்வு கமிட்டியாக இருந்த இந்த வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் கமிட்டி, சர்ச் கமிட்டி என்பது 5 நபர் கமிட்டியாக விரைவில் மாற்றி அமைக்கப்படலாம் என்கிற ஒரு செய்தி எங்களுக்கு வந்த வண்ணமாக இருக்கிறது. 5 நபர் கமிட்டியாக அது தேர்வு குழு அமைக்கப்பட்டவுடன் வைஸ் சான்சலர் என்பது இம்மீடியட், உடனுக்குடன் அந்த வைஸ் சான்சலர் அமைக்கப்படும் என்கிற ஒரு மிக அதீத நம்பிக்கை தமிழக அரசுக்கும் இந்த அமைச்சராகிய எனக்கும் இருக்கிறது. இல்ல காலங்காலமா சான்சலர் கவர்னரா இருந்திருக்கிறாங்க. ஆனா கடந்த முறை ஒரு சேலஞ்சிங் இருந்தது. அது முதல்வர் சான்சலரா இருக்கிறதா இல்ல கவர்னர் தான் சான்சலரா தொடர்வாரான்னு இருந்தது. இப்ப கூட தமிழக அரசின் சார்பாக வைத்திருக்கிற வேண்டுகோள், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சான்சலராக வேண்டும் என்பது கோரிக்கை தமிழக அரசின் சார்பாக எழுப்பப்பட்டு இருக்கிறது. நன்றி, வணக்கம்.